வஸல்லம். சதக சாதிகுல் அமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் உரித்தாக. அன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் குழந்தை வளர்ப்பை குறித்து இஸ்லாம் என்ன வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறது, பெற்றோர்களுடைய கடமை உணர்வு அந்த விஷயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமான சில செய்திகளை நாம் பகிர்ந்து கொண்டோம். அதனுடைய இன்னொரு கட்டமாக இஸ்லாமிய பார்வையில் குழந்தைகளை தத்தெடுப்பதை குறித்த நிலைப்பாடு என்ன? குழந்தை இல்லாத தம்பதிகளோ அல்லது குழந்தைகள் இருக்கிற போது அவர்கள் அதிகப்படியாக இன்னொரு குழந்தையையோ தத்தெடுத்து வளர்ப்பதின் நிலைப்பாடு என்ன? இஸ்லாம் அது சம்பந்தமான என்ன வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறது? இஸ்லாமிய கோணத்தில் அதை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பது சம்பந்தமான சில செய்திகளை இன்று நாம் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் மனித குலத்திற்கு தேவைப்படுகிற அத்தனை விஷயங்களுக்கும் முன்மாதிரி இருக்கிறது. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவதிலிருந்து எல்லா விஷயத்திற்கும் பெருமானாருடைய வாழ்வில் முன்மாதிரி இருக்கிறது என்ற அடிப்படையில் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்ப்பது, வளர்ப்பு பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வது, இவைகள் குறித்த விஷயங்களுக்கும் பெருமானாருடைய வாழ்வில் முன்னுதாரணம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய வளர்ப்பு மகனாக ஏற்றிருந்தார்கள் என்பது நாம் எல்லாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. வரலாற்றினுடைய வெளிச்சத்திலே பார்த்தால் இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா எப்படி பெருமானாருடைய வளர்ப்பு மகனாக ஆனார் என்று பார்க்கிற போது, சிறு பிராயத்திலே ஒரு 8-9 வயது இருக்கும் போது இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களை சில கடத்தல்காரர்கள் கடத்தி விடுகிறார்கள். இவர்களுடைய பூர்வீகம் ஷாம் தேசம் என்று வருகிறது. ஷாம் தேசத்தை பூர்வீகமாக கொண்ட இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா என்பவர்களை 8 அல்லது 9 வயதாக இருக்கும் போது தன்னுடைய தாயாரோடு ஒரு இடத்திற்கு அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். போகிற வழியிலே சில கடத்தல்காரர்கள் குழந்தை பருவத்திலே இருந்த இந்த ஸைத் இப்னு ஹாரிஸாவை கடத்தி விடுகிறார்கள். இது நபி அவர்களுடைய திருமணத்திற்கெல்லாம் முன்பு நடைபெற்ற நிகழ்வு. பெருமானாருடைய வயது 25 வயதுக்கு முந்தைய காலகட்டம் இருக்கிறது அல்லவா, அந்த காலகட்டத்திலே நடந்த ஒரு நிகழ்வு. இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா சில கடத்தல்காரர்களால் கடத்தப்பட்ட நிலையில் அவர் என்ன செய்து விடுகிறார்கள் என்றால், மக்காவிற்கு அவரை அழைத்து வந்து கடத்தி வந்து உக்கால் என்று அழைக்கப்படக்கூடிய சந்தையிலே அடிமையாக அவரை விற்பனை செய்து விடுகிறார்கள். பொதுவாக அன்றைய காலகட்டத்தில் அடிமைகள் என்ற அந்த நடைமுறை இருந்து வந்த காலகட்டம். சுதந்திரமானவர்களை கடத்தி வந்து வேறொரு பகுதிக்கு கொண்டு போய் சேர்த்து அவர்களை கொத்தடிமைகளாக விற்றுவிடுகிற ஒரு பழக்கம் அன்று மிக சாதாரணமாக இருந்து வந்த ஒரு காலகட்டம். அந்த நேரத்திலே கடத்தப்பட்ட இந்த சிறுவரான ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே கொண்டு வந்து விற்பனை செய்யப்படுகிறார்கள். விற்பனை செய்யப்படுகிற போது அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரரின் மகனான ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
அந்த ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களையும் அவர்களோடு சேர்ந்து இன்னும் சில சிறுவர்களையும் அடிமையாக விலை கொடுத்து வாங்குகிறார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸாவிற்கு அன்றைய விலை மதிப்புப்படி அவர் கொடுத்த தொகை 400 திர்ஹம் கொடுத்ததாக வரலாற்றிலே வருகிறார். 400 திர்ஹம் கொடுத்து கதீஜா நாயகியினுடைய சகோதரனின் மகனாகிய ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விலை கொடுத்து வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. ஒரு 4-5 சிறுவர்களை அடிமைகளாக வாங்கி இருக்கிறாங்க. அதுல ஒரு ஆளு ஸைத் இப்னு ஹாரிஸா. இப்பொழுது வீட்டிற்கு வந்தவுடன் தன்னுடைய மாமியாகிய கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொன்னாங்க, நான் ஒரு 5-6 சிறுவர்களை அடிமையாக விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீங்க வந்து பார்த்து உங்களுக்கு தேவை இருந்தா யாராவது ஒரு ஆளை எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கும் சேர்த்துதான் நான் வாங்கி இருக்கிறேன், உங்களுக்கு ஒருத்தரை தரணுங்கிற எண்ணத்துல நான் வாங்கி இருக்கிறேன், நீங்க வந்து பாருங்கன்னு சொன்ன உடனே ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு வந்த கதீஜா அம்மையார் பார்க்கிறாங்க. இதுல ஸைத் இப்னு ஹாரிஸாவை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. 10 வயதுக்கு உட்பட்ட சிறுவர். அவருடைய முகத்தை பார்த்த உடனே அவருடைய சுறுசுறுப்பு, அறிவார்ந்த அந்த தன்மைகளை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால இவர் நான் என்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி அந்த அம்மையார் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. இது இஸ்லாம் வர்றதுக்கு முந்தைய காலகட்டத்தில் நடந்த நிகழ்வு. மனசுல இந்த செய்தியை பதிய வச்சுக்கணும். கதீஜா நாயகி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாம் அப்பொழுது இந்த மண்ணில் அறிமுகமாகவில்லை. அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நடந்த செய்தியின் அடிப்படையில் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அடிமையாக இருந்து அவங்களுக்கு தேவைப்படுற அந்த வேலைகளை, பணிவிடைகளை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த நிலையில்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மத்தியில திருமணம் நடக்கிறது. பெருமானாருடைய 25வது வயது, கதீஜா நாயகிக்கு அப்பொழுது 40 வயது. அந்த நேரத்தில் 2 பேருக்கும் திருமணம் நடக்கிறது. திருமணம் முடிந்தவுடன் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா என்ற இந்த அடிமை சிறுவரை பெருமானாருக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார். என்னுடைய சார்பாக இவரை நீங்க கிஃப்டா வச்சுக்கிறீங்க, அன்பளிப்பா வச்சுக்கிறீங்க என்று சொல்லி கொடுக்கிறாங்க. பெருமானார் தன்னுடைய சேவகத்திற்காக இந்த ஸைத் இப்னு ஹாரிஸாவை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன பிள்ளையா இருந்த அந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இளமை பருவத்தை எட்டுகிற அந்த சூழல் வருகிற வரையெல்லாம் பெருமானாரோடு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறார்கள். ஒரு தந்தையினுடைய பராமரிப்பில் ஒரு குழந்தை இருந்தால் எந்த அளவிற்கு இருக்குமோ அதைவிட கூடுதலான மரியாதையோடும் கூடுதலான அன்போடும் ஸைத் இப்னு ஹாரிஸா பெருமானாருடைய பராமரிப்பிலே இருந்து வருகிறார். இதுக்கு மத்தியில இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ஏற்கனவே கடத்தப்பட்டதுனால அவருடைய குடும்பத்தினர்கள் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய பிள்ளை எப்படியாவது கிடைச்சிராதா, யார் கடத்திட்டு போனான்னு தெரியலையே என்ற ஆதங்கத்துல அவங்க எல்லா இடமும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு ஊர்களில் இருந்து வரக்கூடியவங்கள்ட்ட எல்லாம் விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பையனை நீங்க பாத்தீங்களா, எங்க குடும்பத்தில் உள்ள பையன், அந்த பையனை யாரோ கடத்திட்டாங்க, நீங்க பார்த்தீங்களா என்று அவர்கள் வலை வீசி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த விதமான நெருக்கடியும் இல்லாமல் மிக சுதந்திரமாக மிக அன்போடு அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் ஒரு கட்டத்துல ஸைத் இப்னு ஹாரிஸா வாழ்ந்த அந்த பகுதியில இருந்து அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த சில பேரு ஹஜ் செய்யறதுக்காண்டி மக்காவுக்கு வராங்க. இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஹஜ்ஜுடைய கடமைகள் எல்லாம் அன்றைய அரேபியர்களிடத்தில் இருந்தது. ஹஜ்ஜுடைய நடைமுறைகள் வேறு மாதிரி இருந்தது. ஆனால் காபத்துல்லாவை அவர்கள் மதித்தார்கள். ஹஜ்ஜுடைய கிரியைகளை அவர்கள் செய்து வந்தார்கள். இது ஜாஹிலியா காலத்திலேயே இருந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நிலையில சிரியாவில் இருந்து ஒரு குழுவினர் மக்காவுக்கு ஹஜ் செய்யறதுக்காண்டி வந்திருக்கிறாங்க. அந்த குழுவில் ஸைத் இப்னு ஹாரிஸாவுடைய அந்த நெருங்கிய உறவினர்கள் சில பேர் இருக்கிறாங்க.
அவங்க ஹஜ்ஜுடைய கடமையை முடிச்சிட்டு மக்கால பல இடங்களுக்கு அவங்க போயிட்டு வரும்போது ஒரு இடத்துல வச்சு ஸைத் இப்னு ஹாரிஸாவை யதார்த்தமா சந்திச்சிருந்தாங்க. அவர் இளமை பருவத்தில் இருக்கிறார். அவரை யதார்த்தமா பார்த்திருந்தாங்க. பார்த்து அடையாளம் கண்டு கொண்டவர்கள், உன்னுடைய பெற்றோர்கள் உன்னுடைய தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கிறாங்க, நீ இங்கேயா இருக்க, உன்னுடைய நிலைமை என்ன என்று அவர்கள் விசாரிக்கிற போது ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு மகத்தான மனிதரிடத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். பெருமானாருடைய அந்த பண்புகளையும் குணநலங்களையும் பார்த்த அவர் நபிகள் நாயகத்தின் மீது கவரப்பட்ட நிலையில் அவர் சொன்னார், ஒரு மகத்தான மனிதரிடத்தில் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை எப்படி இருக்குன்னா, வரலாற்று நூல்கள்ல அக்ரமுமின் அபி, என் தந்தையை விட என்னை கண்ணியமாக நடத்துகிற ஒரு நபரிடத்தில் நான் பாதுகாப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற செய்தியை மட்டும் என்னுடைய குடும்பத்தினர்கிட்ட போய் சொல்லி இருக்கிறேன். அவர் தன்னுடைய ஊருக்கு போகணும்னு விரும்பல, தன்னுடைய குடும்பத்தை சந்திக்கணும்னு விரும்பல, என்னை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு அவர் வேண்டுகோள் வைக்கல. அவர் சொன்னாரு, என்னைய பத்தி அவங்க கவலைப்பட வேண்டாம், ஒரு தந்தையை விட கண்ணியமாக நடத்துகிற ஒரு நபரிடத்தில் நான் பாதுகாப்போடும் மரியாதையோடும் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த செய்தியை மட்டும் என்னுடைய பெற்றோர்கள்ட்ட போய் சொல்லிருங்கன்னு அவர் சொல்றார். இந்த செய்தி அவங்கள்ட்ட போய் சொல்லப்படுது. சொல்லப்பட்ட உடனே பெற்றவங்க எப்படி இருப்பாங்க? பிள்ளையை தொலைத்து விட்டு அது எவ்வளவுதான் பாதுகாப்பான நிலையில இருக்கு அப்படிங்கிற செய்தி கிடைச்சாலும் பெற்றவர்களுடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ளாதல்லவா. அவங்க எப்படியாவது தன்னுடைய குழந்தையை மீட்டு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஸைத் இப்னு ஹாரிஸாவுடைய தந்தையும் அவருடைய உடன் பிறந்த சகோதரரும் நேர மக்காவுக்கு வராங்க. கொஞ்சம் கையில பணங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன தொகை கொடுத்து அவரை வாங்கினாங்கன்னு தெரியல, அதற்குரிய தொகையை நாம செலுத்திட்டு அவரை விடுதலையாக்கி நம்ம கூட்டு வந்துடணுங்கிற எண்ணத்துல நேர மக்காவுக்கு வராங்க. வந்து ரசூலுல்லாவை சந்திக்கிறாங்க. பெருமானாருடைய வீட்டுல வச்சு நபிய பார்த்த உடனே, இந்த மாதிரி எங்க குடும்பத்துல உள்ள ஒரு பையனை கடத்திட்டு வந்துட்டாங்க, இவர் உங்களுடைய பொறுப்புல இருக்கிறாரு, நீங்க ரொம்ப கண்ணியமா நடத்துறதா நாங்க கேள்விப்பட்டோம், இருந்தாலும் எங்க பையனை நாங்க எங்க ஊருக்கு அழைச்சிட்டு போயிருந்தோம், எங்க குடும்பத்தோட நாங்க இணைஞ்சு வாழ்றோம், அதனால நீங்க அனுமதி கொடுங்கன்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் இது விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். ஸைத் இப்னு ஹாரிஸாவிடத்திலேயே இந்த செய்தியை நான் விட்டு விடுகிறேன். அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதற்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களோடு வருவதற்கு அவர் தயாராக இருந்தால் தாராளமா அவரை கூட்டிட்டு போங்க. அதுக்கு எந்த தொகையையும் நீங்க தர வேண்டாம், எந்த நஷ்டஈடையும் தர வேண்டாம், எந்த பணம் காசும் தராமல் உங்களுடைய பிள்ளையை நீங்கள் தாராளமாக கூட்டி செல்லலாம். ஆனால் அவர் வர முடியாது என்று மறுத்தால் நான் அவரை வற்புறுத்தி உங்களோட அனுப்பி வைக்க மாட்டேன். ஏன்னா பெருமானார் அவரோடு அந்த அளவுக்கு அவங்க இணைஞ்சிட்டாங்க. நபியின் மீது அவர் எப்படி அன்பு கொண்டிருந்தாரோ அதே மாதிரி அந்த ஸைத் இப்னு ஹாரிஸாவை சிறு வயதிலிருந்து அவர்கள் வளர்த்திருந்ததினால் அவர் மேல ரசூலுல்லாஹ் உயிரே வச்சிருந்தாங்க. அதனால பெருமானாருக்கு நீ இங்க இருக்க வேண்டாம், உன்னுடைய பெற்றோர்களோடு போன்னு சொல்லி அவரை வற்புறுத்தி அனுப்பி வைக்கிறதுக்கு அவங்களுடைய மனது இடம் கொடுக்கல. அந்த மாதிரி அவங்க எல்லா இடத்திலையும் பழகி இருந்தார்கள் அல்லவா. சிறுவர்களிடத்துல எப்படிலாம் பழகினாங்கிற செய்திகளை நேற்று நம்ம பகிர்ந்து கொண்டோம். பெருமானாரோடு நெருக்கத்தை பெற்ற யாரும் அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட இருந்து பிரிந்து செல்வதை விரும்ப மாட்டாங்க. அவங்க சின்ன பிள்ளையா இருந்தா கூட நபி இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று விரும்புவாங்க. எல்லாத்தையும் விட தனக்கு நபிதான் பெருசுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் பெருமானாருடைய குணநலங்கள் இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்தில் கூட மஸ்ஜித் நபவியில வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாத்திரத்துல பால் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறார். நபி அவர்களுக்கு யாரோ ஒருத்தர் அன்பளிப்பை யாரோ சொல்ல நீங்க குடிங்கன்னு சொல்லி கொடுக்கிறார். ரசூலுல்லாஹ் அதை வாங்கி குடிக்கிறாங்க. பொதுவாகவே பெருமானாருடைய இயல்பை பார்க்கிறோம், பானங்களில் பாலை பெருமானார் விரும்பி அருந்தி இருக்கிறார்கள் என்று வருகிறது ஹதீஸ்கள்ல. அது ஒரு பரக்கத்தான பானம் என்பதாகவும் ஹதீஸ்கள்ல வருது. பாலை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும் போது
வேற எந்த உணவை சாப்பிட்டாலும் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வ அத்இம்னா கைரம் மின்ஹு, இறைவா இந்த உணவுல எங்களுக்கு நீ பரக்கத் செய், இதைவிட சிறந்த உணவை எங்களுக்கு தா என்று துஆ செய்ய சொல்லி இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய உணவை சாப்பிட்டாலும் இந்த துஆவை செய்யுங்கன்னு இருக்காங்க. இதை விட ஒரு பெரிய உணவு இருக்கவா போகுது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவ்வளவுதான் உயர்தரமான உணவை சாப்பிட்டாலும் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி, இறைவா இதுல பரக்கத் செய், வ அத்இம்னா கைரம் மின்ஹு, இதை விட சிறந்த உணவை எங்களுக்கு இன்னும் தானு கேளுங்க. ஆனா பால் அருந்தி விட்டு நீங்கள் துஆ செய்யும் போது எப்படி துஆ செய்ய வேண்டும் தெரியுமா? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வஸித்னா மின்ஹு, இறைவா இந்த பாலிலே எங்களுக்கு பரக்கத் செய், இதை இன்னும் அதிகமாக பருகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தா, இதை இன்னும் அதிகமா பருகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தான் சொல்லி பாலுக்கு மட்டும் ஒரு பிரத்யேகமான துஆவை பெருமானார் சொல்லி தந்திருக்காங்க. வேற எந்த உணவுக்கும் இப்படி ஒரு பிரத்யேகமான துஆவை சொல்லி தரல, பாலுக்கு மட்டும் இந்த சிறப்பை நபி அவர்கள் குறிப்பிட்டிருப்பதை பார்க்கிறோம். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இயல்பை பொறுத்தவரையில் பால் என்ற அந்த பானத்தை அவங்க ரொம்ப விரும்பி பருகி இருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த கிண்ணத்தை வாங்கி பாலை குடிச்சிட்டு பக்கத்துல இருக்க சஹாபாக்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கிறாங்க. கொடுக்கும் போது பெருமானாருடைய வழக்கம் என்ன, வலதுபுறத்துல இருந்து கொடுப்பாங்க. எப்போதுமே எந்த ஒரு பொருளை கொடுக்கிறதா இருந்தாலும் ஒரு சபையில நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லாருக்கும் அதை விநியோகம் செய்ய வேண்டியது இருக்குன்னா முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கணும், வலதுபுறத்துல இருந்து ஆரம்பிக்கிறது சுன்னத்து. அது நபி அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறை. அந்த அடிப்படையில அந்த பாலை அதுக்கு அடுத்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா வலதுபுறத்துல இருக்கவங்களுக்கு கொடுக்கணும். ஆனா வலதுபுறத்துல பார்த்தா சின்ன பையன் ஒருத்தர் இருக்கிறார். யாரு? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ரொம்ப சின்ன பையனா இருக்கிறாங்க. அப்ப பிற்காலத்தில் திருமறை குர்ஆனுடைய விரிவுரைகளுக்கு இவர மாதிரி யாராலும் விளக்கம் சொல்ல முடியாதுன்னு சொல்லப்பட்ட மிக பெரும் பேரறிஞராக உருவெடுத்த ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய வலது பக்கத்துல இருக்கிறாங்க. இடது பக்கத்துல பார்த்தா பெரிய பெரிய சஹாபிகள் எல்லாம் இருக்கிறாங்க. அபூபக்கர், உமர்ங்கிற மாதிரி மூத்த சஹாபிகள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் கொடுக்கிறதா இருந்தா வலதுபுறத்துல இருந்து கொடுக்கும் போது முதலாக இந்த சிறுவரான அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கு தான் கொடுக்கணும். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, வலதுபுறத்துல இருந்து கொடுக்கிறோங்கிறது உண்மைதான், ஆனா பெரியவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, பக்கத்துல பார்த்தா இடதுபுறத்துல பெரியவங்களா இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு முதல்ல இப்ப நான் கொடுப்போமே அப்படிங்கிற எண்ணத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடிவெடுத்துட்டு கொடுத்துறல அந்த சிறுவருக்கு அனுமதி கேட்கிறாங்க. பெருமானாருடைய பண்புகள் எப்படி இருந்தது, அவங்க எவ்வளவு நாகரிகமாக நடந்துக்கிட்டாங்க, ஒரு சபையில் இருக்கிற போது எப்படி நடந்தாங்க, ஒவ்வொரு வயசுல உள்ளவங்கள்ட்ட எப்படி நடந்தாங்கிறதுக்கு ஏராளமான முன்னுதாரணங்கள் இந்த ஹதீஸ்ல இருக்கு. அவங்க கேட்கிறாங்க, தம்பி இந்த பாலை பெரிய ஆட்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், அதுக்கு எனக்கு நீ அனுமதி தருவாயா அப்படின்னு சொல்லி பெருமானார் கேட்கிறாங்க. அவங்க நினைச்சா கொடுத்திருக்கலாம், யாரும் மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நான் அவங்களுக்கு கொடுக்கலாம் நினைக்கிறேன், நீ அதுக்கு அனுமதி தருவியா? ஏன்னா அந்த இடத்துல இப்போதைக்கு அவருக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது. முதல்ல அவருக்கு தான் கொடுக்கணும், வலதுபுறத்தில் அவர் தானே இருக்கிறார். ஆனால் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னா பெருமானார் அனுமதி கேட்கிறாங்க. அவங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அனுமதி தாரியான்னு கேட்கும் போது வயதில் சிறியவராக இருந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிலே மூத்தவராக இருந்ததினால் அவர் சொன்னார், மா குந்து லி ஊசிர பி ஃபலில் மின்க அஹதன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே எந்த ஒரு சூழலிலும் இந்த வாய்ப்பை இன்னொரு நபருக்கு நான் விட்டு கொடுக்க விரும்பல. இந்த வாய்ப்பை எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை வேற ஒருத்தருக்கு நான் விட்டு கொடுக்க விரும்பல. ஏன் விரும்பல? அல்லாஹ்வுடைய தூதர் பருகி அந்த பால் கிண்ணத்தில் அவர்களுக்கு அடுத்ததாக அதே இடத்தில் உதடுகளை பதித்து குடிக்கின்ற வாய்ப்பு இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கும் போது அதை இன்னொரு நபருக்காக நான் விட்டு கொடுக்க விரும்பல. பெரியவங்களா இருந்தாலும் சரிதான், நீங்க முறைப்படி எப்படி செய்வீங்களோ அதுபடி இன்னைக்கு நடங்கட்டாங்க.
அதுக்கு மேல பெருமானாரால் பேச முடியல. அறிவார்ந்த முறையில் அவங்க பேசினதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அவங்க கையில கொடுத்துட்டாங்க. சரிப்பா நீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொடுன்னு. அதுக்கப்புறம் தான் அந்த பால் கிண்ணம் ஒவ்வொரு சஹாபிகளுடைய கரங்களுக்கும் சென்றது என்பதை பார்க்கிறோம். ஆக சிறுவர்கள் கூட பெருமானாருடைய மரியாதையையும் அன்பையும் அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள் என்றால் காரணம் என்ன? பெருமானார் அந்த அளவுக்கு நாகரிகமாக நடந்தாங்க. எல்லார்ட்டையும் அவங்க நாகரிகமாக நடந்தாங்க. எல்லாரிடத்திலையும் அவர்கள் உயர்வான முறையில் பழகினாங்க. அதனால மனித இதயங்களை அவர்கள் ஈர்த்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் ஸைத் இப்னு ஹாரிஸாவுடைய பெற்றோர்கள் வந்து அப்படி கூப்பிடும் போது பெருமானார் சொன்னாங்க, அவர் வந்த அவரை கூட்டிட்டு போங்க, நான் தடுக்க மாட்டேன். ஆனா அவர் மறுத்துட்டார்னா வற்புறுத்தி நான் அனுப்பி வைக்க மாட்டேன். ஏன்னா அவர் மேல எனக்கு ரொம்ப பாசம் இருக்குன்னு பெருமானார் சொல்லிட்டாங்க. இப்ப பெற்றோர்கள் அந்த தந்தையும் அவருடைய சிறிய தகப்பனாரும் வந்து அவரை கூப்பிடும் போது அவர் சொன்னாரு, ஸைத் இப்னு ஹாரிஸா அப்பொழுது இளமை பருவத்தில் இருக்கிறார். அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், இவங்களை விட்டுட்டு உங்க கூட நான் வரமாட்டேன். பெற்ற தந்தையை பார்த்து அவர் சொன்னாரு, இவங்களை விட்டுட்டு நான் உங்கள்கிட்ட வரமாட்டேன். ஏனென்றால் இவர்களிடம் நான் பார்த்த விஷயங்கள் எல்லாம் எல்லா உறவுகளையும் எனக்கு மறக்க செய்து விட்டன. தந்தையா இருக்கலாம், நீங்க சிறிய தந்தையா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், ஆனா எல்லா உறவுகளையும் பெருமானாரை பார்த்ததற்கு பிறகு நான் மறந்து போயிட்டேன். அந்த அளவுக்கு பெருமானார் என்னிடத்துல நடந்தாங்க. அதனால இவங்களை விட்டு நான் பிரிய விரும்பல. நான் நல்லாவா இருக்கிறேன், உங்க மகன் உயிரோடு இருக்கிறாருங்கிற தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நல்லா இருக்கிறாருங்கிற தகவல் தெரிஞ்சிருச்சு. அதனால நீங்க என்னை விட்டுட்டு போயிருங்க, என்னை வற்புறுத்தி அழைக்காதீங்கன்னு சொல்லி தன்னுடைய தந்தையோடு ஊருக்கு செல்வதற்கு ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். இதை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எவ்வளவு நம்ம மேல பாசம் வச்சிருக்கிறாரு. ஒரு தந்தை வந்து அழைத்த நிலையிலேயும் கூட நான் வரமாட்டேன்னு சொல்லி மறுத்து பேசிட்டாரே என்று பூரித்து போனவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, ஸைத் இப்னு ஹாரிஸாவுடைய கரத்தை பிடிச்சிட்டு வேகமா காபத்துல்லாவுடைய அந்த வளாகத்துக்கு வந்தாங்க. வந்து காபாவிலே இருந்த அந்த குறைஷியர்களை சப்தம் போட்டு அழைத்து சொன்னார்கள், ஹாதா இப்னி யரிசுனி வஅரிசுஹு, இவர் என்னுடைய மகனாக இன்றிலிருந்து நான் பிரகடனப்படுத்துகிறேன். எனக்கு அவர் வாரிசாக வருவார், அவருக்கு நான் வாரிசாக இருப்பேன் என்று பெருமானார் சொன்னார். அதுக்கு முன்னாடி தன்னுடைய மகன் என்று அவர்கள் பிரகடனப்படுத்தல. இந்த நிகழ்வுக்கு பிறகு தான் சொந்த தந்தையை கூட துறந்து விடுவதற்கு அவர் துறந்ததற்கு பிறகு, துணிந்ததற்கு பிறகு பெருமானாருடைய இதயத்தில் அவர் நீங்கா இடம் பெற்றார். உடனேதான் சொன்னாங்க, இவரை என்னுடைய மகனாக நான் பிரகடனப்படுத்துகிறேன். பெற்றெடுத்த குழந்தைக்கு என்ன அந்தஸ்து இருக்கிறதோ அதே அந்தஸ்தை நான் இவருக்கு வழங்குகிறேன். இவர் எனக்கு வாரிசாக வருவார், இவருக்கு வாரிசாக நான் வருவேன் என்ற அளவிற்கு, சொத்திலே இவருக்கு உரிமை உண்டு என்று சொல்லுகிற அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை வளர்ப்பு மகனாக, தத்து பிள்ளையாக அந்த இடத்திலே பிரகடனப்படுத்துகிறார். அதுக்கு பிறகு அந்த ஊர்ல அவரை எப்படி அழைச்சாங்கன்னு வருது, ஸைத் இப்னு ஹாரிஸா என்று அழைக்க மாட்டார்கள், ஸைத் இப்னு முஹம்மது, முஹம்மதுடைய மகன் ஸைத் என்றுதான் அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவங்களை அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவிற்கு அந்த ஊரில் எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் தன்னுடைய மகன் என்று அவர்கள் பிரகடனப்படுத்தினார். ஆக அவரை தன்னுடைய வளர்ப்பு மகனாக, தத்து பிள்ளையாக பெருமானார் அன்றைய சமூகத்திலே அறிமுகப்படுத்துகிறார். இது எப்ப நடக்குனா, நபி அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பு நடைபெற்ற நிகழ்வு. இந்த வரலாற்றை கவனமாக கவனிக்கணும். இந்த செய்தி நடைபெறுகிற போது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற நிலையில் இருக்கவில்லை. கதீஜா நாயகியை மணமுடித்திருக்கிறார்கள், சில ஆண்டுகள் தான் கழிந்திருக்கிறது. அந்த நிலையில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது. அப்பொழுது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கவில்லை, ஒரு தனி மனிதராக இருந்த அந்த சமயத்தில் தான் இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கிறது. இவரை நான் என்னுடைய மகனாக அறிவிக்கிறேன், இவருக்கு என்னுடைய வாரிசாக நான் அடையாளப்படுத்துகிறேன், அவருக்கு நான் வாரிசாவேன் என்று சொல்லி பெருமானார் பிரகடனப்படுத்துகிறார். இப்படி நடந்ததற்கு பிறகு நபியினுடைய பராமரிப்பிலும் அன்னை ஹதீஜாவினுடைய பராமரிப்பிலேயும் வளர்ந்து வந்த ஸைத் இப்னு ஹாரிஸா இஸ்லாம் வந்ததற்கு பிறகு அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டவர்களில்
முதல் நபராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். எப்படி பெண்களில் கதீஜா நாயகி முதல் நபராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, சிறுவர்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு எப்படி முதல் நபராக ஏற்றுக்கொண்டார்களோ, அதே மாதிரி அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டவர்களில் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் என்ற பெருமை ஹதரத் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சாரும். பெருமானார் தன்னை அல்லாஹ்வுடைய தூதர் என்று பிரகடனப்படுத்தியவுடன் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி எங்கோ பிறந்த அவர், ஏதோ ஒரு மார்க்கத்தில் இருந்த அவர் இஸ்லாத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். பெருமானாருக்கு வந்ததினால், பெருமானாருக்கு பக்கத்திலே அவர் இருந்ததினால் அல்லாஹ் ஹிதாயத்துடைய வாசலை அவருக்கு திறந்து வைக்கிறார். இல்லை என்றால் அவர் எங்கோ ஒரு இறை நிராகரிப்பு குடும்பத்திலே வாழ்ந்திருப்பார். ஆனால் நபியினுடைய பராமரிப்புக்கு கீழ் அவர் வந்ததினால அவர் நபியை அல்லாஹ்வுடைய தூதர் என்று முதலாக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற போதுதான் மக்காவுல இருக்கிறாங்க, திரும்ப மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகும் பெருமானாரோடு நெருக்கமாக இருந்த அந்த நிலையில்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஸைத் இப்னு ஹாரிஸாவிற்கு ஒரு திருமணம் முடித்து வைப்பதற்கு நாடுறாங்க. அவர் வளர்ந்து வாலிப பருவத்தை கடந்து திருமண வயதை நெருங்கிவிட்டார். இவருக்கு ஒரு நல்ல மணமகளை பார்த்து நாம் திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று பெருமானார் முடிவு செய்து மணப்பெண்ணாக யாரை தேர்வு செய்தார்கள் என்றால், நபியினுடைய சொந்த மாமி மகளாகிய ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெருமானார் மணப்பெண்ணாக தேர்வு செஞ்சாங்க. குறைஷி குடும்பம்ங்கிறது மக்காவில உயர்ந்த ஒரு பாரம்பரியத்தில் உள்ள குடும்பம். ஆனா ஸைத் அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டவர். அன்றைய அரபுலகத்திலே நிறவெறியும் இனவெறியும் தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்த அந்த காலகட்டம், குறைஷிகள் என்றாலே உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் என்ற ஒரு மனோநிலையில் இருந்த அந்த காலகட்டத்தில் அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்ட ஸைத் இப்னு ஹாரிஸாவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார பெண் கேட்டு ஆள் அனுப்புறாங்கன்னா, தன்னுடைய சொந்த மாமி மகளாகிய ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பெண் கேட்டு தூது அனுப்புறாங்க. அந்த அம்மையாருக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அந்த அம்மையார் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு உயர்ந்த பாரம்பரியத்தில் வந்தவங்க. நபியினுடைய முறை பெண்ணாக இருந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, உங்களுக்கு வேணா மனம் முடிக்கிறதுக்கு சொல்லுங்க, நான் தயாரா இருக்கிறேன், ஆனா ஸைத நான் மனம் முடிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க வெளிப்படையாகவே பெருமானார் இடத்துல பேசுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் அழுத்தத்தை கொடுக்கறாங்க. இல்ல, அதுல ஒரு கயிறு இருக்கும், நீ அவரை மனம் முடிக்கணும்னு சொல்றாங்க. கடைசியில் அந்த அம்மையார் அதையும் மறுத்து கொண்டிருக்கிற போதுதான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறான். வமா கான லி மூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகூன லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ மூமின்கள் விஷயத்தில் ஒரு முடிவெடுத்து விட்டார்கள் என்று சொன்னால், அதுக்கு பிறகு தங்களுடைய சொந்த அபிப்பிராயத்தை காட்டுவது மூமின்களுக்கு அழகல்ல, அது அவர்களுக்கான பண்பும் இல்லை என்ற கருத்துப்பட அல்லாஹ்வுடைய தூதரின் கருத்தை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஏற்று ஆக வேண்டும் என்ற கருத்துப்பட அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை இறக்கி வைக்கிறார். சூரத்துல் அஹ்ஸாபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த வசனம் தான் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை குறித்து பேசுகிறார். இன்றைய தத்து பிள்ளைகளை தத்தெடுப்பது சம்பந்தமான பல்வேறு சட்டங்களுக்கு சூரத்துல் அஹ்ஸாபினுடைய வசனங்கள் தான் வழிகாட்டியாக அமைய பெற்றிருப்பதை நாம பார்க்கிறோம். அவங்க சொல்ற அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ ஒரு முடிவெடுத்துட்டாங்கன்னா அதுல உங்களுடைய சுய அபிப்பிராயத்தை காட்டக்கூடாதுன்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு கட்டுப்பட்டு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஸைத் இப்னு ஹாரிஸாவை மனம் முடிப்பதற்கு அவங்க சம்மதிக்கிறாங்க. பெருமானார் மனம் முடிச்சு வைக்கிறாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மனம் முடித்து வைக்கப்பட்ட அந்த மன வாழ்க்கை ரொம்ப நாட்கள் நீடிக்கவில்லை. அல்லாஹ் எல்லாமே ஒரு திட்டத்தோடு தான் எல்லாத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு அசைவுகளும் இறைவனால் வகுக்கப்பட்டது என்பதற்கு உதாரணம் தான் இந்த திருமணம். அல்லாஹ் தான் அந்த திருமணத்தை முடிச்சு வைக்க சொன்னா, ஆனா அந்த திருமணம் முடிச்சு
முடிச்சு வைக்கப்பட்டதற்கு பிறகு கொஞ்ச காலம்தான் அவங்க தம்பதிகளா வாழ்ந்திருப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்களால் வாழ்க்கையை தொடர முடியல. கடைசியில எந்த முடிவுக்கு வந்துருந்தாங்கன்னா, இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை தலாக்கு விடுவதற்கு நாடுகிற ஒரு நிலைக்கு அவர் வந்து விடுகிறார். எனக்கு அவங்களுக்கு ஒத்து போகல, நான் எவ்வளவோ பொறுமையா இருந்து பார்த்துட்டேன், ரெண்டு பேருடைய இயல்புகளும் மாறுபட்டதாக இருக்கிறது, அதனால உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு மனமில்லாம வாழ்றதை விட சந்தோஷமான முறையில் நான் விவாகரத்து செய்து பிரிந்துவிட விரும்புகிறேன் என்று ஒரு கட்டத்தில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே இதுக்கு மத்தியில அல்லாஹு தஆலா வஹீயின் மூலமாக பெருமானாருக்கு என்ன கட்டளை பிறப்பிச்சிருந்தான்னா, இந்த ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவியை தலாக்கு விட்டு விடுவார். அவர் விவாகரத்து செய்ததற்கு பிறகு ஸைனப் அம்மையாரை நீங்கள் மனம் முடிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. இது வஹீயின் மூலமாக ஏற்கனவே பெருமானாருக்கு சொல்லப்பட்டிருந்தது. நபியினுடைய திருமணங்களில் எதிரிகளால் அதிகமாக விமர்சிக்கப்பட்ட திருமணம் இந்த திருமணம் தான். பெருமானாருடைய நம்பகத்தன்மையையும் அவர்களுடைய மரியாதையையும் சிதைக்கும் விதமாக முனாஃபிகீன்களும் இஸ்லாமிய விரோத சக்திகளும் தவறான முறையில் பரப்புரை செய்த திருமணங்களில் இந்த திருமணம் முதன்மையான திருமணம். ஏற்கனவே பெருமானாருடைய பலதார மனத்தை பத்தி தவறா பேசுவாங்க. அப்படி பேசிக் கொண்டிருந்தவர்களுடைய வரிசையில இந்த திருமணம் ஒரு முதன்மையான இடமாயிருக்கு. முகம்மது எவ்வளவு மோசமானவர் தெரியுமா? தன்னுடைய மகனின் மகளையே அவர் மறுமணம் செய்து கொண்டார், மகனின் மனைவியையே மறுமணம் செய்து கொண்டார். மகன் கல்யாணம் முடிச்ச ஒரு பெண்ணை இவர் கல்யாணம் பண்ணிட்டார் சொல்லி இதை ஒரு தவறான பிரச்சாரமாக பெருமானாருடைய மரியாதையை கெடுப்பதற்குரிய பரப்புரையாக இதை பயன்படுத்துகிறார். ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னங்கிறது அதுக்கு பிறகுதான் தெரியுது. அல்லாஹ் தஆலா வஹீயின் மூலமா சொல்றான், ஸைனப் அம்மையாரை நீங்க கல்யாணம் முடிக்கணும். இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, ஸைனபுக்கு எனக்கு மத்தியில ஒத்து போகல, நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிரலாம் நினைக்கிறோம் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் வெளிப்படையாக சொல்லவில்லை, நீங்க பொறுமையாயிருங்க, அல்லாஹ்வை அஞ்சி நடந்துக்கிறங்க, உங்களுடைய வாழ்க்கையை தொடருங்கன்னு சொல்லி சமாதானம் சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் அதுக்கப்புறம் சூரத்துல் அஹ்ஸாப்ல சொல்றான், மனசுல மறைச்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்க சமாதானம் சொன்னீங்க. என்ன மறைச்சு வச்சிருந்தீங்க? அவங்கள திருமணம் முடிக்கணுங்கிறது என்னுடைய உத்தரவு, அந்த உத்தரவை செயல்படுத்த போகிறோம் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட வெளிப்படையா சொல்ல முடியாம நீங்க இப்படி ஒரு மாதிரி சமாளிச்சு பேசுறீங்க. ஏன் மக்களை பார்த்து நீங்க பயப்படுறீங்க? என்ன பார்த்துல நீங்க பயப்படணும்? நான் தானே சொல்லி இருக்கிற அந்த பெண்ணை நீங்க திருமணம் முடிங்கன்னு. அதுல என்ன ரகசியம் இருக்கிறது என்பது எனக்கு தான் தெரியும். அதனால நீங்க திருமணம் முடிக்கிறத பிரபலமாக செய்யுங்க, வெளிப்படையாக செய்யுங்க. ஏன் பயப்படுறீங்க? நீங்க ஓபனா அவர்கிட்ட பேசுங்கிற கருத்துப்பட அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாப்ல சொல்றதை நாம பார்க்கிறோம். சூரத்துல் அஹ்ஸாபுடைய அந்த மொழிபெயர்ப்பை எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. இந்த வரலாறு அல்லாஹ் தஆலா விரிவா அதுல சொல்லி காட்டுறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இவர் விவாகரத்து செய்யணும்னு சொல்றாரு. ரசூலுல்லாஹ் சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை ஒத்து போகல. கடைசியில என்ன முடிவுக்கு வந்துடுறாங்க? பிரியணுங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி பிரிஞ்சிரவும் செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டப்படி, அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி, அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற அந்த திருமணம் 1-2 ஆண்டுகள் தான் தாக்கு பிடித்தது. அதற்கு பிறகு ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மறுமணம் செய்கிறார்கள். மறுமணம் செஞ்ச உடனே தான் ஊர் முழுவதும் இந்த செய்தி தவறா பேசப்படுது. முஹம்மது தன்னுடைய மகனின் மனைவியையே அவர் மணம் முடிச்சிட்டாரு, இது ஒரு நல்ல மனுஷன் செய்யக்கூடிய செயலா என்று முனாஃபிகீன்களும் காஃபிர்களும் இதை தங்களுடைய பிரச்சாரத்திற்கு ஒரு பலமான செய்தியாக அவர்கள் எடுத்துக்கொண்டு பரப்புரை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாபிலே இடம்பெற்றிருக்கிற பல்வேறு இறை வசனங்களை இறக்கி, குழந்தைகளை தத்தெடுத்தல் என்றால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் என்ன, அதனுடைய சட்டம் என்ன, அவர்களுக்கும் உங்களுக்குமான உறவு என்ன, இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை தெளிவாக உணர்த்தும் முகமாக அல்லாஹ் தஆலா பல்வேறு வசனங்களை இறக்கி வைத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தான் என்பதை பார்க்கிறோம். சூரத்துல் அஹ்ஸாபிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், وَمَا جَعَلَ أَدْعِيَاكُمْ أَبْنَاءَكُمْ ذَلِكُمْ قَوْلُكُمْ بِأَفْوَاهِكُمْ. உங்களுடைய வளர்ப்பு குழந்தைகள் இருக்கிறார்கள் அல்லவா, நீங்கள் தத்தெடுத்து வளர்க்கிறீர்கள் அல்லவா,
அவர்கள் ஒருபோதும் உங்களுடைய சொந்த குழந்தைகளாக ஆக மாட்டார்கள். இஸ்லாத்துடைய நிலைப்பாடை தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் தப்பா அதை விளங்கி வச்சிருக்கிறோம். தத்தெடுத்து வளர்க்கிறது, குழந்தைகளை வளர்க்கிறதுலாம் தப்பில்லை. அது ஒரு மனிதாபிமான செயல். அது மறுமையிலே மிகுந்த மரியாதைக்குரிய செயல் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா இஸ்லாம் சொல்ற சட்டத்தை நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும். சொந்த மகனாக அந்த பையன் ஆகுவானா? ஒரு பெண்ணை நாம் தத்தெடுத்தால் சொந்த பெண்ணாக அவள் ஆகுவாளா என்று பார்த்தா இஸ்லாமிய அடிப்படையில சொந்த பெண்ணுக்கும் தத்தெடுத்த அந்த பெண்ணுக்கும் மத்தியில வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா தெளிவா சொல்றான், உங்களுடைய வளர்ப்பு குழந்தைகளை அல்லாஹு தஆலா உங்களுடைய குழந்தைகளாக ஆக்கவில்லை. தாலிக்கும் கவுலுக்கும் பிஅஃவாஹிக்கும், நீங்கள் அவர்களை பிள்ளைகள் என்று சொல்லி அழைப்பது இருக்கிறதல்லவா, அது நீங்களாக சொல்லிக் கொண்ட வார்த்தைகள். பிள்ளை சும்மா உறவு முறைகளுக்கு சொல்லலாம். யா புனையே என்று பெருமானார் எத்தனையோ பேர் அழைச்சிருக்கிறாங்க. என்னுடைய மகனே என்று அழைப்பாங்க. அப்படி அழைக்கிறதுலாம் தப்பு இல்லை. ஆனா சொந்த மகன் என்ற நிலைக்கு அவர் வருவாரானா? ஒருபோதும் வரமாட்டார். வல்லாஹு யகூலுல் ஹக்க, அல்லாஹ் சத்தியத்தை சொல்லுகிறான். வ யஹ்தி ஸபீல், அவன் சரியான வழியை உங்களுக்கு காட்டுகிறான் என்று சொல்லிட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்துல சொல்றான், உதுஊஹும் லிஆபாயிஹிம், அவர்களை நீங்கள் அழைக்கின்ற போது அவர்களுடைய தந்தையர்களின் பெயரோடு சேர்த்து அழையுங்கள். ஒரு குழந்தையை தத்தெடுத்துட்டீங்க, வளர்க்கிறீங்க, உங்க மகன் அவர் என்று நீங்க சொல்லாதீங்க. தந்தையினுடைய பெயர் இருக்க வேண்டிய இடத்துல அந்த உண்மையான தந்தையினுடைய பெயர் தான் இருக்க வேண்டுமே தவிர உங்களுடைய பெயரை போடாதீங்கிற கருத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், உதுஊஹும் லிஆபாயிஹிம், அவர்களை அவர்களுடைய தந்தையர்களின் பெயர்களோடு நீங்கள் சேர்த்து அழையுங்கள். அதுதான் அல்லாஹ்விடத்தில் நீதமானது, அதுதான் சரியானது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் கூட அதுதான் சரியானது. நீங்கள் மறைக்காதீர்கள். நீங்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் யார் என்பதை அறியாவிட்டால் அவர்களை சகோதரர்கள் என்று கூறி அழையுங்கள். ஆனா என்னுடைய மகன் சொல்லி நீங்க ஸைத் இப்னு முஹம்மது என்று அழைக்கிறீங்களே, அந்த மாதிரி நீங்க அழைக்காதீங்கன்னு அல்லாஹ் தடை விதிச்சதுக்கு பிறகுதான் ஸைத் இப்னு ஹாரிஸா, ஹாரிஸாவுடைய மகன் ஸைத் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார். அதுக்கு முன்னாடி வர மக்காவில் இருந்த காலகட்டத்தில் மதீனாவிற்கு வந்து ஒரு 3-4 ஆண்டுகள் வரை வர உள்ள அந்த காலகட்டத்தில் எல்லாம் ஸைத் இப்னு முஹம்மது என்று அழைக்கப்பட்டுக் கொண்டிருந்த அந்த சஹாபி அதற்கு பிறகு எப்படி அழைக்கப்பட்டார்? ஸைத் இப்னு ஹாரிஸா என்று அழைக்கப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். இது அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு இதுதான் சரியானதுன்னு சொல்றான். இன்னைக்கு நிறைய குடும்பங்களை பார்த்தா சில இடங்கள்ல தத்தெடுத்து வளர்க்குறாங்க. யாருன்னே தெரியக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் சொந்த பிள்ளை மாதிரி வளர்க்குறாங்க. நல்ல விஷயம்தான். ஆனா அந்த குழந்தைக்கு அதனுடைய தந்தை யாரு, பெற்றோர்கள் யாரு என்று சொல்லாமல் வளர்ப்பதினால் பல்வேறு சிரமங்கள் பிற்காலத்தில் ஏற்படுறத நடைமுறையில பார்க்கிறோம். கடந்த மாதம் கூட நடைபெற்ற ஒரு பிரச்சனை. ஒருத்தர் என்ன செய்யறாரு, திருமணமாகி 6 ஆண்டுகள் கழிக்கிறது. அந்த 6 ஆண்டுகளும் கணவன் மனைவியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. வாழ்ந்துகிட்டு இருந்தவங்களுக்கு 6 வருஷத்துக்கு பிறகு தெரியுது தன்னோடு குடும்பம் நடத்திய அந்த பெண் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரி என்பது அதுக்கு பிறகு அவருக்கு தெரியும். இப்ப நடந்தது நியூஸ்ல வந்த இந்த செய்தி, எந்த நாடுங்கிறது சரியா தெரியல, நியூஸ்ல வந்த செய்தி நீங்க வேணா தேடி பாருங்க. அவர் 6 வருஷம் குடும்பம் நடத்தியிருக்கார் அந்த பெண்ணோட. இப்ப அவருக்கு தெரியுது இந்த பெண் என்பவள் தன்னுடைய தாய் தந்தையருக்கு பிறந்தவர். கூட பிறந்த தங்கச்சி கூட 6 வருஷம் அந்த ஆள் குடும்பம் நடத்தியிருக்காரு. இது எப்படி அவருக்கு தெரிய வந்திருக்கிறது என்று பார்த்தா, ஏன் இந்த குழப்பம் வந்தது என்று பார்த்தால், அந்த பெண்மணிக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு அதனால சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சிறுநீரகத்தை மாற்றி வைக்கணுங்கிற பிரச்சனை வரும்போது அதுக்கு பல மருத்துவ பரிசோதனைகள் செய்கிற போது கணவனுக்கும் மனைவிக்கும் செய்யப்படுகிறது. 2 பேருடைய அந்த பரிசோதனைகளை வச்சு பார்க்கும் போது 2 பேருடைய டிஎன்ஏவும் ஒத்து போகுது. 2 பேருமே சகோதர சகோதரிகள் என்பது மருத்துவ ஆய்வின் மூலமாக முடிவு செய்யப்பட்டு மருத்துவர்களால் சொல்லப்பட்டிருக்கு, இந்த பெண்மணி உங்களோட உடன் பிறந்த சகோதரி. அதுக்கப்புறம் அவர் யோசிக்கிறாரு, எப்படி இந்த பெண்மணி நமக்கு மணமுடிக்கப்பட்டாள் என்று யோசிக்கும் போது அவருக்கு தெரியுது இந்த ஆண் மகன் சிறு வயதாக இருக்கிற போதே யாரோ ஒருவருக்கு தத்து கொடுக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய சொந்த பெற்றோர்களிடத்துல வளரல,
தத்து கொடுக்கப்பட்டிருக்காரு, யார்கிட்டயோ வளர்ந்துட்டு இருந்திருக்காரு. திருமண வயதை வளர்ந்த உடனே அவங்க பெண் பார்த்து அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு வச்சுட்டாங்க. யாருன்னு பார்த்தா 6 வருஷத்துக்கு பிறகுதான் தெரியுது அந்த பெண்மணியும் இவரும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள். எவ்வளவு பெரிய ஒரு மோசமான, எவ்வளவு பெரிய ஒரு கேட்கிறதுக்கே கூசுகிற ஒரு செயல்ல அவர் ஈடுபட்டிருந்திருக்காரு. இந்த செய்தி அவர் சமூக ஊடகங்கள்ல பதிவிட்டு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க, நான் என்ன செய்யறதுன்னு கேட்டிருக்கிறார். அதனால்தான் இஸ்லாம் சொல்லுது, இதுக்கு என்ன வழி தெரியுமா? இது மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் ஏற்படாமல் இருப்பதற்கு தத்தெடுக்கின்ற குழந்தைகளை யார் என்பதை நீங்க அடையாளப்படுத்துங்க. இஸ்லாத்தினுடைய தெளிவான முடிவு அதுதான். இத சில பேருக்கு ஏற்கிறதுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தாலும் கூட உண்மைதான், உண்மையை உண்மைன்னு நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதுதான் அல்லாஹ்விடத்துல ரொம்ப நீதமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸைத் இப்னு முஹம்மது என்று அழைக்கப்பட்ட அந்த நிலையில இருந்து மாற்றி அழைக்கப்பட்டு ஸைத் இப்னு ஹாரிஸான்னு அதுக்கு பிறகு அழைக்கப்பட்டாங்க. அப்ப நீங்களா உங்களுடைய பிள்ளைகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒண்ணும், அது அல்லாஹ்வுடைய பார்வையில் அது சொந்த பிள்ளைகள்ங்கிற ஸ்தானத்துக்கெல்லாம் வந்துராது. நீங்க மனிதாபிமானத்தோடு அவர்களை நடத்தலாம், உதவிகள் செய்யலாம், அது வேறு விஷயம். ஆனா அவங்களுடைய பெற்றோர் யார் என்பதை தெளிவா நீங்க அடையாளப்படுத்தணும். அவருடைய தந்தையுடைய பெயர் இருக்கிற வேண்டிய இடத்துல உங்களுடைய பெயரை நீங்க குறிப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அதுக்கு பிறகு இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்றான். ஃபலம்மா கதா ஸைதும் மின்ஹா வத்ரன் ஸவ்வஜ்னாக, ஸைத் அவளை விவாகரத்து செய்த போது, இந்த ஸைனப் அம்மையார ஸைத் விவாகரத்து செய்த போது நபிகள் நாயகமாகிய உங்களுக்கு நாமே திருமணம் முடிச்சு வச்சோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன் இந்த திருமணத்தை அல்லாஹ் தஆலா முடிச்சு வச்சா? அதுக்கு அடுத்த வசனத்துல, அதே வசனத்தினுடைய தொடர்லேயே அல்லாஹ் தஆலா சொல்றான், இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் மூமின்களுக்கு இது விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி இதை ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கே அந்த பெண்மணியை திருமணம் முடிச்சு வச்சோம். அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்றான், சொந்த மகனுடைய மகளை திருமணம் முடிப்பது ஹராமாக்கப்பட்டிருக்கு, சொந்த மகனுடைய மனைவியை திருமணம் முடிப்பது ஹராமாக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த திருமணம் ஆகுமாக்கப்பட்டிருக்குன்னா ஸைத் எந்த நிலையிலையும் பெருமானாருடைய சொந்த மகனாக ஆக மாட்டார். ஒமாகான முஹம்மதும் அபா அஹதும் மின் ரிஜாலிக்கும் வருதுல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் யாருக்கும் அவர் தந்தையாக இல்லை என்று அந்த தொடர்ல தான் இந்த செய்திகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டு வரார். அப்ப அவர் தந்தையா நீங்க பார்க்கணும், நபியா பார்க்கணும், அதனுடைய பார்வை வேற மாதிரி இருக்கிறது. ஆனா வளர்ப்பு குழந்தைகள் விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஸைனப் அம்மையாரை திருமணம் முடித்து வச்சது நான் தான். அதனால இந்த திருமணத்தை குறித்து எந்த அச்சமும் கொள்ள வேண்டிய தேவையில்லை. வளர்ப்பு குழந்தைகள் எப்பொழுதும் உங்களுடைய சொந்த குழந்தைகள்ங்கிற நிலைக்கு வரமாட்டாங்கிறத அல்லாஹ் தஆலா இந்த உண்மையை போட்டு அந்த சமுதாயத்துல உடைச்சிட்டான். அதுக்கு பிறகுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு மாறுது. அதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தால் அந்த குழந்தைய சொந்த குழந்தைக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ அத்தனை உரிமைகளும் உண்டு. சொந்த குழந்தை எப்படி மகரமான உறவுகள் எல்லாம் வருமோ அந்த உறவுகள் எல்லாம் வரும். ஆனால் தத்து பிள்ளைக்கு அதெல்லாம் வராதுன்னு சொல்லி இஸ்லாம் மாற்றி அமைச்சிருச்சு. ஒரு தம்பதியினர்கள் ஒரு ஆண் பையனை திருமணம் சின்ன வயசுல இருந்து வளர்த்துக்கிட்டு வராங்க, அந்நிய குழந்தையை எடுத்து வளர்த்துக்கிட்டு வராங்க. இப்ப அந்த பையன் பருவ வயதை அடைஞ்சிட்டாங்கன்னா இந்த வளர்க்கப்பட்ட பெண்மணி இருக்கிறாங்களே அவங்க மகரமான உறவாலாம் ஆக மாட்டாங்க. இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு அதான். ஒரு திருமணம் முடிக்கிறதுக்கு ஹராமாக்கப்பட்ட அந்த உறவுங்கிறதெல்லாம் வராது. ஒரு அந்நிய பெண்ணிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதே மாதிரி அந்த பெண்மணி ஒரு அந்நிய ஆணிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதே மாதிரியான மார்க்க முறைகளை பின்பற்றி தான் நடக்க முடியுமே தவிர சொந்த மகனை போன்று மகரமான அந்த உறவை போன்று நடக்க முடியாது என்பது தெளிவான ஒரு சட்டமாக இருக்கிறது. அதுக்கடுத்து சொத்துரிமையில் அவர்களுக்கு பங்குண்டா? தத்து குழந்தைகளுக்கு உலக ரீதியான பார்க்கும்போது பல்வேறு நாடுகள்ல பல்வேறு விதமான சட்டங்கள் இருக்கிற பல நாடுகளில் உள்ள சட்டங்களும் சொத்துரிமை உண்டு என்று சொல்லுகிறது. ஆனால் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்னவென்றால் தத்தெடுத்து வளர்க்கப்படுகிற குழந்தைகளுக்கு சட்டப்படியாக சொத்து சேராது. இப்ப அவர் இறந்துட்டாரு, அந்த பையன் இருக்கான் அல்லது பொண்ணு இருக்காங்க, இந்த இவங்களுக்கு சட்டப்படி சொத்து சேருமானா அவங்களுக்கு சட்ட ரீதியாக வாரிசு என்ற அடிப்படையில் அவர்களுக்கு சொத்துரிமை என்பது வரலாறு. என்ன செய்யலாம் தெரியுமா? அவர் இருக்கின்ற
கொடுக்கின்ற போதே என்னுடைய மரணத்துக்கு பிறகு இதை நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி வசியத் எனும் மரண சாசனம் செய்யலாம். அந்த மரண சாசனம் செய்யறது கூட 1/3 பகுதி மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே ஒருத்தர் உயிரோடு இருக்கும் போது யாருக்கு வேணாலும் தான் சொத்தை கொடுக்கலாம், அது அவருடைய உரிமை. ஆனா அவர் இறந்ததுக்கு பிறகு இந்த சொத்து இவங்களுக்கு போகணும், அவங்களுக்கு போகணும், அநாத நிலையத்துக்கு போகணும், பள்ளிவாசலுக்கு போகணும்னு எழுதி வைக்கிறதா இருந்தா மொத்த சொத்தையும் எழுதி வைக்க முடியாது. இஸ்லாத்தினுடைய சொத்துரிமை சட்டம் அப்படித்தான். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் தன்னுடைய வாரிசுகள் மேல உள்ள ஏதோ ஒரு வெறுப்புல உனக்கு ஒரு பைசா கிடைக்க கூடாது, நான் இறந்ததுக்கு பிறகு இந்த சொத்துலாம் இந்த பள்ளியாசலுக்கு போயிரும், அநாத நிலையத்துக்கு போயிரும் அவரு எழுதி வச்சிருந்தாலும் அதுல 1/3 பகுதிக்கு தான் அவருடைய வசியத்து செல்லுபடி ஆகுமே தவிர மொத்த சொத்தையும் கொடுக்க முடியாது. ஒரு 10 கோடி ரூபாய்க்கு அவருக்கு சொத்து இருக்கு, அவர் எல்லாத்தையும் நான் கொடுக்கிறேன்னு எழுதி வச்சுட்டாலும் எல்லாம் செல்லாது. அதுல 1/3 பகுதி தான் செல்லும், மீத உள்ளவைகள் எல்லாம் வாரிசுதாரர்களுக்கு செல்லும். அந்த அடிப்படையில வேணா அவர் அந்த வளர்ப்பு குழந்தைகளுக்கு, தத்தெடுத்து வளர்க்கிற அந்த குழந்தைகளுக்கு இப்படி வேணா செய்யலாம். நான் உயிரோடு இருக்க போது எதையாவது கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்கலாம், அது அவருடைய உரிமை. அல்லது என்னுடைய மரணத்துக்கு பிறகு அவங்களுக்கு என்னென்ன சொத்துக்கள் சேரணும் அப்படின்னு சொல்லி அவர் வசியத் என்ற மரண சாசனத்தை செய்து வைத்து விட்டு போகலாம். இதற்கு அப்பாற்பட்டு அவர்களுக்கென வாரிசுகளுக்கு வர்ற மாதிரியான சொத்துரிமை என்பது தத்தெடுத்து வளர்க்கப்படுகிற குழந்தைகளுக்கு வராது என்பதை இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டமாக இருக்கிறது. நிறைய பேர் இதுல மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட அந்த உறவு முறைகள் வரும்போது யார் அவங்களுடைய பெற்றோர்கள், இது யாருடைய குழந்தைங்கிறத காட்டாதனால பல்வேறு குழப்பங்கள் ஏற்படுது. அதே மாதிரி சொத்து பிரச்சனை வரும்போது நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இஸ்லாம் இதற்கெல்லாம் தெளிவான வழிகாட்டுதலை வழங்கி இருக்கிறது. இது ஜாஹிலியா காலத்துல அரபு மண்ணில் இருந்த ஒரு பழக்கம். அந்த பழக்கத்தை இஸ்லாம் மாற்றி அமைத்தது. அன்றைய அரபு மண்ணில் இப்படிதான் பழக்கம் இருந்தது. ஒருத்தர் தத்தெடுத்துட்டாரு சொன்னா சொந்த மகனுக்கு என்ன உரிமையோ அத்தனை உரிமைகளும் அந்த குழந்தைக்கு கிடைக்கும். அது மாதிரி திருமணம் உள்ளிட்ட எல்லா உறவு முறைகளும் ஹராமாக்கப்பட்டுரும். அப்படிங்கிற மாதிரியான நிலையெல்லாம் மாற்றி அமைச்சிட்டு இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு இதுதான் என்று திருக்குர்ஆன் தெளிவாக சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். பொதுவாகவே கடந்த காலத்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அறியாமை காலத்தில் இருந்த எத்தனையோ விதமான தவறான பழக்கங்களை, மூட பழக்க வழக்கங்களை இஸ்லாம் மாற்றி அமைச்சிருக்கு. அந்த வரிசையில இதையும் ஒன்றாக நாம் பார்க்கிறோம். எப்படி சொல்றோம்னா, ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, ஜாஹிலியா காலத்துல ஷவ்வால் மாதத்துல யாருமே கல்யாணம் வைக்க மாட்டாங்க. மக்காவில் இருந்த ஒரு நம்பிக்கை எப்படி இருந்தது? மக்கா மதீனா உள்ளிட்ட அந்த பகுதிகளில் இப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது. ஷவ்வால் மாசத்துல கல்யாணம் வச்சா அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை பரக்கத்தா இருக்காது. இப்படி ஒரு நடைமுறை அந்த காலத்துல இருந்தது. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, ஆயிஷா நாயகியை மணமுடிப்பதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த மாதம் ஷவ்வால் மாதம். ஆயிஷா நாயகிக்கும் பெருமானாருக்கு திருமணம் நடந்தது ஷவ்வால் மாதம் தான். அதுக்கு பிறகு அவங்க 2 பேருக்கும் இல்லற உறவு ஆரம்பிச்சது தெரியுமா? அதுவும் ஷவ்வாலுடைய மாதத்துல தான் ஆரம்பிச்சது. இதை ஆயிஷா நாயகி பெருமையோடு சொல்லுவாங்க, ஷவ்வாலில் தான் பெருமானாருக்கும் எனக்கும் திருமணம் நடந்தது. அந்த ஷவ்வாலில் தான் பெருமானாருக்கும் எங்களுக்கும் மத்தியில் இல்லற உறவு ஆரம்பமானது. எங்க 2 பேரை விட பரக்கத்தா வேற யார் வாழ்ந்திருக்க முடியும்? பெருமானாருடைய இதயத்தில் என்னை விட அதிகமா வேறு யார் இடம் பெற்றிருக்க முடியும்? அந்த அளவுக்கு நாங்கள் சந்தோஷமாவும் பரக்கத்தோடும் வாழ்ந்தோம் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்களே. அதே மாதிரி இது மாதிரி பல்வேறு நம்பிக்கைகள் அந்த காலத்துல இருந்தது. உடைக்கும் விதமாக பெருமானாருடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா கட்டமைச்சிருந்தான். அதுல ஒண்ணுதான் வளர்ப்பு மகனுடைய மனைவியை மணமுடிப்பது தவறல்ல. அவர் விவாகரத்து செஞ்சு 2 பேருக்கு மத்தியில பிரிவு ஏற்பட்டுச்சுன்னா அந்த பெண்ணை மணமுடிக்கிறது கூட தப்பில்லை, அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. சொந்த மகனுடைய மனைவி என்ற அந்த நிலை இங்க வராதுன்னு சொல்லி அதை சமுதாயத்திற்கு தெளிவாக சொல்வதற்காக பெருமானாருடைய வாழ்க்கையே அல்லாஹ் தஆலா முன்னுதாரணமாக ஆக்கி இருக்கிறத பார்க்கிறோம். இதுவெல்லாம் தத்தெடுக்கிற குழந்தைகள் விஷயத்துல நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் தஆலா எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இஸ்லாத்தை அதனுடைய தூய வடிவில் விளங்கிக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் இறைவன் ஆக்கியருள் புரிவாராக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இஸ்லாத்தில் இளைஞர்கள் என்ற தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்து கொள்வோம்.